அனைவருக்கும் வணக்கம். இன்றும் தாயகம், தமிழர் தாயகம், இலங்கை மற்றும் இலங்கையை ஆண்டியுள்ள அயல்நாடுகள், உலக நாடுகள் சம்பந்தப்பட்ட பல்வேறு சிறப்பான செய்திகளுடன் நாங்கள் காத்திருக்கின்றோம். எனவே முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வியூகம், அதாவது எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வியூகங்களை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகவும் சிறப்பாகவும் சாணக்கியமாகவும் மேற்கொண்டு வருகின்றார். ஆய்வாளர்கள் தகவல். மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு, பணிக்குழு கூட்டம் விரைவில், அண்ணாமலை தகவல். போதிய எரிபொருள் கையிருப்பு பேணுக, மண் சரிவு அபாயம், எரிபொருள் விநியோகத்தை முடக்குவதற்கு சதித்திட்டம், விசாரணைகளை ஆரம்பித்தது குற்றப்புலனாய்வு திணைக்களம், பிள்ளைகளுக்கு தலைக்கவசம் அணிவிக்காவற்றில் கடும் நடவடிக்கை, கிழக்கு மாகாணத்தில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் எச்சரிக்கின்றார் ஆனந்த விஜயபால, கஞ்சாவை பயிரிட்ட 3 கைது, இந்தியாவில் செவ்வந்தி, $334 மில்லியன் IMF வழங்கும், தொழில் அமைச்சர் தெரிவிப்பு, மின்னலால் ஒருவர் சாவு, அனலைதீவு கடற்பரப்பில் 197 கிலோ கஞ்சா மீட்பு, கஜூர்னா கடற்கரையின் இராணுவ முகாமை அகற்றாமல் கடற்படையினர் அழுங்கு பிடி, செம்பியன் வடக்கில் இரவோடு இரவாக காடழிப்பு, அதிகாரிகள் அசம்பந்தம், பன்றித்தளச்சி அம்மன் பங்குனி திங்கள் உற்சவம், எரிபொருள் தட்டுப்பாடுன திட்டமிட்ட சதி, ராஜபக்சவின் காலத்தில் 34 ஊடகர்கள் படுகொலை, நடவடிக்கை என்ன சாணக்கியன் கேள்வி, திட்டமிடப்படாத செயற்பாடுகளால் பெருமளவு பணம் வீண்விரியம், மத்திய அரசினதும் மாகாண அமைச்சர்களினதும் திட்டமிடப்படாத செயற்பாடுகளால் பெருமளவு பணம் வீண்விரியம், அமைச்சர் சந்திரசேகரன் குற்றச்சாட்டு, முன்னாள் இராணுவத்தினர் 2 கைது, ஊடகவியலாளர் கீத் படுகொலை காரணமா, தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள், ரவிகரன் என்பி வலியுறுத்து. இனி இதுவரை நீங்கள் கேட்டது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளுக்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் ஆர்வம் உள்ளவராக இருந்தால், புதியவராக இருந்தால், எமது காணொலி சேவைக்கு நீங்கள் ஆர்வம் உள்ளவராக இருந்தால், புதியவராக இருந்தால், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவோடு கேட்கின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை அழுத்தி ஓல் என்ற பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்தும் விரிவான செய்திகளில் இணைந்து கொள்வோம். கணேசன் குரல் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எதிர்வரும் மார்ச் 17ஆம் தேதி வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளூராட்சி தேர்தலுக்கான தயார்படுத்தலில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இணங்கியிருக்கின்றார். இதற்காக கிராம ரீதியாக வட்டாரங்களில் உள்ள மிகவும் சிறப்பு வாய்ந்த சமூக சேவைகள், மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற அர்ப்பணிப்போடு உண்மையாக நேர்மையாக இருக்கின்ற பல சிறந்த சமூக சேவையாளர்களை நியமித்திருக்கின்றார். இதன்படி வடக்கு கிழக்கு, அதாவது இதுவரை காலமும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தனியே வடக்கு தேர்தல் தொகுதியில் மட்டும்தான் தன்னுடைய காலை ஊன்றியிருக்கின்றார். தற்போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய காலை அகல விரித்து ஊண்டியிருக்கின்றார். அதாவது வடக்கு கிழக்கு தவிர்ந்த தமிழர் தாயக பகுதி அனைத்திலும் உள்ள பிரதேசங்களில் காணப்படுகின்ற உள்ளூர் தேர்தல் தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான தன்னுடைய சக்கர வியூகத்தை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கின்றார். அதாவது சிறப்பான காய் நகர்த்தலை நகர்த்தி கொண்டிருக்கின்றார். இதற்காக அவர்கள் வட்டார ரீதியாக சிறப்பு தன்மை வாய்ந்த மக்களோடு அந்நியோன்யமாக பழங்கக்கூடிய மிகவும் பிரபலியம் வாய்ந்த மற்றும் சமூக சேவை அர்ப்பணிப்போடு சம்பந்தப்பட்ட இளைஞர்களை அர்ச்சுனா ராமநாதன் தெரிவு செய்து கொண்டிருக்கின்றார். பல இளைஞர்களை அவர் சிபாரிசு செய்திருக்கின்றார். தற்காலிக நியமனத்தின் அடிப்படையில் பல மாவட்டங்களில், அதாவது வடக்கு கிழக்கு சேர்ந்த பல மாவட்டங்களில் அர்ச்சுனா ராமநாதன் நியமித்துக் கொண்டிருக்கின்றார். இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை அவருடைய ஃபேஸ்புக் தளத்தில் வெளியிட்டு வருகின்றார். எனவே சிறப்பு தன்மை வாய்ந்த பலரை வடக்கு கிழக்கு, அதாவது திருகோணமலை, மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற பல்வேறு, அதாவது வடக்கு கிழக்கு சார்ந்த பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பு தன்மை வாய்ந்த சமூக அர்ப்பணிப்பு, உண்மைத்தன்மை, நேர்மையான கற்றவர்கள், அதாவது பல்கலைக்கழகத்தில் கற்றவர்கள் மற்றும் சமூக மட்டங்களின் நன்மதிப்பை பெற்ற பலரை அவர் இவ்வாறு நிறுத்தி வருகின்றார். இது ஒரு சிறப்பான காய் நகர்த்தல் என பல அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து கூறுகின்றார்கள். மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு, பணிக்குழு கூட்டம் விரைவில், அண்ணாமலை தகவல். இருநாட்டு மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண இந்தியா இலங்கை கூட்டு பணிக்குழு கூட்டம் விரைவில் நடைபெறும் என
பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோகத்தை முடக்குவதற்கு சதித்திட்டம், விசாரணைகளை ஆரம்பித்தது குற்றப்புலனாய்வு திணைக்களம். எரிபொருள் விநியோகத்தை முடக்கும் சதி தொடர்பால் கிடைத்த முறைப்பாடு தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. எரிபொருள் விநியோகஸ்தர்கள் என்று கூறும் சில நபர்கள் இதன் பின்னணியில் உள்ளனர் என தகவல் கிடைத்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ள போலீஸ் ஊடக பிரிவு, மக்களை பதற்ற நிலையில் வைத்திருக்க முயற்சிப்போர் மீது கடும் நிலையில் மக்களை பதற்ற நிலையில் வைத்திருக்க முயற்சிப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண் சரிவு அபாயம், மழையுடனான வானிலை காரணமாக பதுளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தில் உள்ள பதுளை மாவட்டத்தில் உள்ள காலியல, பசறை, கந்தகொட்டிய, பதுளை, கப்புத்தளை, மீககிவுல, ஊவா பரணகம மற்றும் சொர்ணா தொட்ட ஆகிய பிரதேச செயலர் பிரிவுகளிலும் நுவரெலியா மாவட்டத்தில் பலப்பெனை பிரதேச செயலக பகுதிக்குமே மண் சரிவு எச்சரிக்கை அறிவிப்பை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. போதிய எரிபொருள் கையிருப்பில் பேணுக. சகல எரிபொருள் விற்பனை நிலையங்களிலும் போதிய அளவு எரிபொருள் கையிருப்பை பின்பற்றுமாறு, எரிபொருள் முடிவதற்கு முன்பே அதற்காக விண்ணப்பித்து எரிபொருளை பெற்றுக்கொள்ளுமாறும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் சேமிப்பு தாங்கியின் அளவு பிரமாணத்துக்கேற்ப எரிபொருள் தீரும் முன்பே அதனை பெற்றுக்கொள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை சீராக மேற்கொள்ளும் வகையிலும் கையிருப்பு தீராத வகையிலும் எரிபொருளை போதிய அளவு சேமிக்க வேண்டும் எனவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மாகாணத்தில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் எச்சரிக்கின்றார் ஆனந்த விஜயபால. அதாவது கிழக்கு மாகாணத்தில் இஸ்லாமிய தீவிரவாத செயற்பாடுகள் தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கிழக்கு மாகாணத்தில் கல்முனை பிரதேசத்தில் முஸ்லீம் சிறுவர்களுக்கு வழிபாட்டு தலங்களில் வைத்து தீவிரவாத கருத்துக்கள் போதிக்கப்பட்டு வருவதாக அரச புலனாய்வு அதிகாரிகளும் இராணுவ புலனாய்வு அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் எக்காரணம் கொண்டும் தீவிரவாதத்தையும் மதவாதத்தையும் அனுமதிக்க மாட்டாது. இனவாத மதவாத கருத்துக்களை முளையிலேயே கிள்ளி எறிவதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டு வருகின்றோம் என்றார். கஞ்சா பயிரிட்ட மூவர் கைது. யாழ வனப்பகுதியில் 2,40,700 கஞ்சா செடிகளை வளர்த்த குற்றச்சாட்டில் மூவர் விசேட அதிரடிப்படையினரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். புத்தள விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பிலேயே இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவில் செவ்வந்தி புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் கணையமுள்ள சஞ்சீவை கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் திட்டமிடலின் பிரதான சூத்திரதாரி என்று சந்தேகிக்கப்படுகின்ற இசாரா செவ்வந்தி என்ற பொன் கடல் வழியாக இந்தியா தப்பித்தென்றிருக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. இசாரா செவ்வந்தி நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான அனைத்து வழிகளும் முடக்கப்பட்டிருந்தாலும் அவர் படகு மூலம் இந்தியாவுக்கு சம்பிச் செல்வதற்கான சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொண்டு இலங்கை போலீசார் சந்தேக நபர் தொடர்பான அனைத்து தகவல்களும் இந்திய பாதுகாப்பு படையினருக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். பிள்ளைகளுக்கு தலைக்கவசம் அணியாவிடின் நடவடிக்கை. தலைக்கவசங்களை அணிவிக்காது தமது பிள்ளைகளை மோட்டார் வாகனத்தில் ஏற்றிச் செல்லும் பெற்றோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். யாழ்தேவியில் மோதி ஒருவர் உயிரிழப்பு. அனுராதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரயில் மார்க்கத்தில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை ரயில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவர் அனுராதபுரம் இஷ்டாவாஸ்திபுரம் பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடையவர் ஆவார். கொழும்பிலிருந்து காங்கேசுந்தரை நோக்கி பயணித்த யாழ்தேவி ரயிலில் மோதிய இவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் அனுராதபுரம் மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். $334 IMF வழங்கும் தொழில் அமைச்சர் தெரிவிப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் 4வது தவணையாக இலங்கைக்கு $334 மில்லியன் நிதி கிடைக்கும் என தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் கடந்த சனிக்கிழமை நடத்திய விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, கடன் விரிவாக்கல் வசதியின் கீழ் இலங்கைக்கான மேலும் ஒரு தவணையை அங்கீகரிப்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை தீர்மானித்துள்ளது. $344 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கடன் தருவதாக அனுமதித்துள்ளது என்றார்.
அனலை தீவு கடற்பரப்பில் 197 கிலோ கஞ்சா மீட்பு. அனலை தீவு மற்றும் அனலை தீவுக்கு இடையிலான உள்ள கடற்பரப்பில் 197.1 கிலோகிராம் கஞ்சா நேற்று திங்கட்கிழமை மீட்கப்பட்டதாக இலங்கை கடற்படை ஊடக பேச்சாளர் உதயனுக்கு தெரிவித்துள்ளார். கடற்படையின் விசேட ரோந்து நடவடிக்கைகளின் பொழுது எழுவை தீவுக்கும் அனலை தீவுக்கும் இடையிலான கடற்பரப்பில் பயணித்த படகொன்றை சோதனையிட்ட போது அதிலிருந்து கஞ்சா கைப்பற்றப்பட்டது. தொடர்ந்து இதனுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர் காரை நகர் மற்றும் பேசாலை பகுதியைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களையும் சான்று பொருட்களையும் ஊர்காவல்துறை போலீசாரின் ஊடாக நீதிமன்றின் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் வீட்டில் வெடிப்பொருட்கள். அனுராதபுரம் கெலன்பின் துணுவ பிரதேசத்தில் முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் வீட்டு வளாகத்திலிருந்து 341 தோட்டாக்கள் மற்றும் 4 கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. T56 துப்பாக்கிகளுக்கான 281 தோட்டாக்கள், 5 மெகசின்கள் மற்றும் 84 S துப்பாக்கிகள், 6 தோட்டாக்கள், 4 கைக்குண்டுகள் உட்பட பெருமளவான வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். பன்றித்தளச்சி அம்மனின் பங்குனி திங்கள் உற்சவம். வரலாற்று சிறப்புமிக்க மட்டுவில் பன்றித்தளச்சி கண்ணகி அம்மன் ஆலய வருடாந்த பங்குனி திங்கள் பொங்கல் உற்சவம் எதிர்வரும் 17ஆம், 24ஆம், 31ஆம் தேதிகளிலும் மற்றும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியிலும் நடைபெறவுள்ளது. பங்குனி திங்கள் நாட்களில் அம்மனுக்கு சிறப்பு பூசை வழிபாடுகள் அதிகாலை 5 மணிக்கு உஷாக்கால பூசையுடன் ஆரம்பமாகி காலை மாலை அபிஷேகம், சிறப்பு பூசை வழிபாடுகள், பொங்கல் படையல், அர்ச்சனை வழிபாடு என இடம்பெற்று இரவு 9 மணியளவில் அர்த்தஜாம பூசையுடன் பங்குனி திங்கள் பொங்கல் வழிபாடுகள் நிறைவேறும். அடியவர்கள் வளமை போன்று புனித தீர்த்த கேணியில் நீராடி விரதமிருந்து பொங்கல் படையல், அர்ச்சனை உள்ளிட்ட நேர்த்திகள் வழிபாடுகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என ஆலய தர்மகர்த்தா தெரிவித்துள்ளார். செம்பியன்பற்று வடக்கில் இரவோடு இரவாக காடழிப்பு. அதிகாரிகள் அசம்பந்தம். வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் ஏசிபி இயந்திரம் மூலம் இரவோடு இரவாக கடந்த வெள்ளிக்கிழமை பெருமளவான காடுகள் அழிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திய போதிலும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அரசு நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த நபரொருவராலே இந்த சட்டவிரோத செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் பிரபாகரன் மூர்த்தியிடம் கேட்டபோது குறித்த நபர் குத்தகைக்கு காணியை பெறுவதற்கு கடிதம் தந்துள்ளார். எனினும் காடுகள் அழிப்பதற்கு தாம் அனுமதி அளிக்கவில்லை. இது தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ராஜபக்சவின் காலத்தில் 34 ஊடகர்கள் படுகொலை. நடவடிக்கை என்ன? சாணக்கியன் கேள்வி. ராஜபக்சவின் ஆட்சியில் 34 ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் தமிழ் பேசும் ஊடகவியலாளர்கள். இப்படியும் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, படுகொலை செய்யப்பட்ட ரவிராஜ், ஜோசப் பரராசசிங்கம், தஜூதீன், பிரகீத் எக்னெலிகொட உள்ளிட்ட பலரின் வழக்கு விசாரணைகளை கடந்த காலங்களில் மூடி மறைக்கப்பட்டன. இதற்கு அரசியல் காரணிகள் செல்வாக்கு செலுத்தின. 2004 முதல் 2009 ஆண்டு முதல் படுகொலை செய்யப்பட்ட 34 தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லீம் ஊடகவியலாளர்களின் பெயர் பட்டியலை இலங்கை தமிழ்ச்சங்கம் வெளியிட்டுள்ளது. அவர்களின் பெரும்பாலானோர் தமிழர்கள். தற்போது மக்கள் சிறந்த ஆணையை இந்த அரசாங்கத்துக்கு வழங்கியுள்ளார்கள். அதனை சிறந்த முறையில் பயன்படுத்துங்கள் என்றார். மத்திய அரசினதும் மாகாண சபைகளினதும் திட்டமிடப்படாத செயற்பாடுகளால் பெருமளவு பணம் வீண்பிரியம். அமைச்சர் சந்திரசேகர் குற்றச்சாட்டு. கடற்தொழில் தொடர்பில் கடந்த காலங்களில் மத்திய அரசும் மாகாண சபையும் 2 வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தியமையால் பெருமளவு பணம் விரயமாகியுள்ளதாக கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். மாகாண மீன்வள அமைச்சின் செயலாளர்களுக்கு மத்திய கடற்தொழில் அமைச்சின் பிரதானிகளுக்கும் இடையில் கடந்த வெள்ளிக்கிழமை கடற்தொழில் அமைச்சோர் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மத்திய அரசாங்கமும் மாகாண சபையும் இணைந்து செயற்படுவதன் ஊடாக கடற்தொழில் பெரும் முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று அவர் இதன்போது குறிப்பிட்டார். ஊடகவியலாளர் கீத் கடத்தல். முன்னாள் இராணுவத்தினர் 2 கைது. ஊடகவியலாளர் கீத் நொயார் கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்று சந்தேகிக்கப்படுகின்ற முன்னாள் இராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த 2 கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை கல்கிசை நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் முற்படுத்தப்பட்ட போது பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி தெஹிவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வைத்தியா வீதி பகுதியில் வைத்து ஊடகவியலாளர் கீத் நொயார் வாகனத்தில் கடத்தப்பட்டு தாக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.
தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள் ரவிகரன் எம்பி வலியுறுத்து. நீண்ட காலமாக விடுதலையின்றி சிறைகளில் வாழும் ஆனந்த சுதாகர் உள்ளிட்ட தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இடம்பெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சுக்கான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் அரசியல் கைதிகள் பலரும் விடுதலையின்றி நீண்ட காலமாக சிறையில் வாடுகின்றனர். குறிப்பாக கிளிநொச்சி மருதநகரைச் சேர்ந்த ஆனந்த சுதாகர் என்பவர் கடந்த 2008ஆம் ஆண்டு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். 2 பிள்ளைகளின் தந்தையான ஆனந்த சுதாகர் ஆயுள் தண்டனை கைதியாக கொழும்பு மெகசின் சிறைச்சாலை தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இவரது மனைவி கடந்த 2018இல் உயிரிழந்தார். இறுதிக்கிரியைக்கு கடும் பாதுகாப்பு மத்தியில் சிறைச்சாலை அதிகாரிகளால் அழைத்து வரப்பட்டார். இறுதிக்கிரியை முடித்துக்கொண்டு சிறைச்சாலை பேருந்தில் ஆனந்த சுதாகர் ஏறிச் சென்ற வேளை அவரது பிள்ளை தந்தையின் கையப்படுத்தி தானும் சிறைச்சாலைக்கு பேருந்தில் ஏறிய சம்பவம் அனைவரது மனங்களையும் கலங்க வைத்துள்ளது. எனவே நீதி அமைச்சரோ சிறையின் அரசியல் கைதிகளாக உள்ளவர்களுக்கு நீதியை தாருங்கள் என்றார். எனவே நீதி அமைச்சரே, சிறையில் அரசியல் கைதிகளாக உள்ளவர்களுக்கு நீதியை தாருங்கள் என்று அவர் கோரியுள்ளார்.